வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய, அதாவது யார் எல்லாம் சுதந்திரமாக ஒரு மீடியாவாக செயல்படுறாங்களோ அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு பண உதவி செய்கிறதுங்கிறது உலக அளவில் இருக்குது. அது எந்த தவறுமே கிடையாது. அது என்னமோ நீங்கள் பிச்சை எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மேலே முத்திரை குத்தப்படுகிறதுல இந்த வாதம் அது ரொம்ப கீழ்த்தரமாக இருக்குது. இன்றளவில் இந்த இருக்கக்கூடிய தமிழ் ஊடகங்கள் இருக்குல்ல, இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருந்தாலும் சரி, யூடியூப் மீடியா இருந்தாலும் சரி, அவர்கள் யாருக்காக வேலை செய்கிறாங்க? நான் பார்த்த எத்தனையோ நல்ல மீடியாக்கள், யூடியூப் சேனல்கள் இன்றைக்கு ஆளுங்கட்சி சார்பாக பேசுறதெல்லாம் எனக்கு மிக வருத்தமாக இருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக பணம் கொடுத்து இந்த ஆளு மரசு வாங்கியிருக்கிற இந்த காலகட்டங்களில் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மாதிரியான ஒரு நபர், இப்போ நம்ம சவுக்கு சங்கர் மேலே கூட நீங்கள் 1000 குற்றச்சாட்டுகளை அவருக்காக வேலை செஞ்சார், இவர்கிட்ட பணம் வாங்கிட்டார், அப்படி இப்படின்னு 1000 குற்றச்சாட்டுக்கலாம். ஆனால் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மாதிரியான நடுநிலையான பத்திரிகையாளர் இருக்காங்க மாதிரி அவர் கிடைப்பதெல்லாம் வரம்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த காலகட்டங்களும் அரசு தவறு செய்தோ அதை எடுத்து முன்னாடி வைக்கிறதுல ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அடிச்சுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர் கடந்த இந்த பாதை, ஹூ இஸ் த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.